குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட வேண்டிய சூழ்நிலை இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு வருது. இது குழந்தைங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை வலி, அதுதான் த்ரோட் இன்ஃபெக்ஷன், சைனஸ் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம். இதனால என்ன ஆகுதுன்னா எக்ஸாம் டைமில் அவங்களுக்கு லீவ் போட வேண்டிய சூழ்நிலை வருது. இது ஏன் அடிக்கடிக்கு வருது, இது எதனால் வருது, இதில் ஹோமியோபதியின் பங்கு என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் டாக்டர் சந்தியா காளிதாஸ், மானசா ஹோமியோ ஹெல்த் கேர்லேருந்து இந்த வீடியோவில் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்ன, எதனால் வருது, எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ பெரும்பாலும் என்ன அப்படின்னா பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் அப்படின்னா 0லேருந்து பிறந்த குழந்தையிலேருந்து 18 வயசு வரைக்கும் இதை பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் குழந்தைங்களோட காலம். இந்த ஏஜ் குரூப்பில் இவங்களை எல்லாரும் குழந்தைங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 0 to 3 years அப்புறம் 0 to 5 yearsல தான் ஜாஸ்தி அவங்களுக்கு இந்த எபிசோட்ஸ். இது WHO பிரகாரம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் ஒரு ஆவரேஜாக அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்தில் 8லேருந்து 10 வர 8 to 10 டைம்ஸ் ஒரு குழந்தைக்கு இந்த காய்ச்சல், சளி, இருமல் எல்லாமே வரும், இயற்கையாகவே வரும். அப்புறம் 5 வயசுக்கு அப்புறம் என்ன ஆகுன்றது 8லேருந்து 10ன்றது ஒரு 5லேருந்து ஒரு 6 தடவை வரும். ஸோ இயற்கையாகவே வருது. ஏன் அப்படின்னா ஒரு இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, ட்ரீட்டட் கோல்ட் ஸ்டேஸ் ஃபார் அ வீக், அன்ட்ரீட்டட் கோல்ட் ஸ்டேஸ் ஃபார் 7 days. இது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வீக்னா என்ன, 7 daysனா என்ன. நீங்கள் மருந்து கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு சளி, இருமல், காய்ச்சல் வந்துட்டே இருக்கும். இது வர வர என்ன ஆகும் அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் கம்மியாகி அந்த குழந்தை இன்னும் வீக் ஆகி ஒரு சளி, இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு, சின்ன குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த நோஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. இந்த நோஸ் பிளாக் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தையால் சரியாக தூங்க முடியாது. ரெண்டாவது, பால் குடிக்கிற குழந்தைங்களா இருந்ததுன்னா அதை பாலை கூட சக் பண்ண முடியாது. அது என்ன ஆகும்னா டோட்டலாக வீக் ஆகிடும். ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா சரியாக தூங்கலை அப்படின்னா அவங்களோட மெமரி, கான்சென்ட்ரேஷன் அப்படியே டல்லாகிடுவாங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா குழந்தைங்க எதுவும் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இது மாதம் வந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த குழந்தையோட க்ரோத்து, டெவலப்மெண்ட் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ அப்போ இதுக்கு என்ன தீர்வு? வராமல் பண்ணிட முடியுமா? ஏன்னா பலவிதமான லட்சக்கணக்கான வைரஸஸ் இந்த காமன் கோல்டு, இதை இதுக்கு பேரே காமன் கோல்டு, காமனாக வரக்கூடிய கோல்டுக்கு பேர் காமன் கோல்டுன்னு ரொம்ப எளிமையாக வச்சுருக்காங்க அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே. இந்த காமன் கோல்டு அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி, நீங்கள் தானே மேடம் போன வீடியோவில் சொன்னீங்க ஒரு தடவை ஒரு வைரஸ் வந்ததுன்னா அதுக்கு மெமரி இருக்கும். அடுத்த தடவையும் அதே வைரஸ் வருதுன்றதுக்கு என்ன கேரண்டி? தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ். நிறைய வைரஸஸ் இந்த காமன் கோல்டை வரத்துக்கான காரணங்களாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணும், நம்மளோட பாடியை தான் நம்ம தயார் நிலைப்படுத்தி எடுத்துக்கணும். ஸோ இம்யூனிட்டியை டெவலப் ஆகலாம். ஸோ ஹோமியோபதி எடுத்துக்கிறதுனால என்ன பயன்? நான் ஏன் ஹோமியோபதி எடுத்துக்கணும் அப்படின்றது ஒரு கேள்வி உங்ககிட்ட வரலாம். அதுக்கு நான் பதில் சொல்லணுமா இல்லையா? ஸோ ஹோமியோபதி எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மருந்துனால வரக்கூடிய பக்க விளைவுகள் நம்பர் 1 வராது. ரெண்டாவது, நான் கோல்டே பிடிக்காதுன்ற 100% உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்கல. கோல்டு கண்டிப்பாக வரும், வரக்கூடிய ஃப்ரீக்குவென்சி கம்மியாகும். 8லேருந்து 10 தடவை வருதுன்றது 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரலாம். வந்தாலும் அந்த வீரியமும் அந்த சிவியரிட்டியும் கம்மியாகும். அந்த ஒரு கோல்டு காஃப் வந்தாலே குழந்தை லீவ் போட வேண்டிய சந்தர்ப்பத்திலேருந்து ஆரம்பித்து அந்த கோல்டு காஃபோடையே அவங்க ஹாப்பியாக ஸ்கூலுக்கும் போயிட்டு அந்த பாடியே அதை ஹீல் படுத்திக்கக்கூடிய தயார் நிலைக்கு இந்த ஹோமியோபதி மருந்து ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியும் இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது, அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரியான மருந்து எடுத்து அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிறாங்கல்ல, அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம பாதுகாக்கலாம். ஆன்டிபயோட்டிக்கை நாங்கள் குறையே சொல்லலை. ஆன்டிபயோட்டிக் ரொம்ப நல்ல ஒரு மருந்து. ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து காத்துக்கிறதுக்கு அது ஒரு அஸ்திரா. எல்லா வாட்டியும் ராமபானத்தை எடுக்கக்கூடாதுல்ல, எப்பயாரும் ஒரு தடவை தானே அந்த ராமபானத்தை எடுக்கணும். அது ஒரு ரியல் எமர்ஜென்சிக்கு அந்த ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்ணி அடிக்கடிக்கு வர காய்ச்சலுக்கும் அடிக்கடிக்கு வர ரெக்கரண்டான வர கோல்டு காஃபுக்கு ஹோமியோபதியில் எளிமையாக அந்த குழந்தைங்க ஆசையாக சாப்பிட்டுட்டு போவாங்க. அது ஒரு மிட்டாய் மாதிரி இனிப்பாக. அந்த குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு ஒரு கஷ்டமே நீங்கள் படவே வேண்டாம். ஹோமியோபதி மருந்து எடுக்கும்போது அதை காலில் போட்டு அதை கஷ்டப்பட்டு மூக்கை பிடிச்சி வாயை திறந்து அதுக்கு ஒரு சிரப்பை நீங்கள் கஷ்டப்பட்டு கொடுத்த வேகத்திலே அந்த குழந்தை வாமிட் பண்ணிடும். ஏன்னா அந்த மருந்து ஏற்றுக்காமல். இவ்வளோலாம் கஷ்டமே பட வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் ஹோமியோபதியை லவ் பண்ணுவாங்க.
நேராக வந்து எங்கள் மடியிலே வந்து உட்காந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு உன்னதமான ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசனை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியும் இம்ப்ரூவ் பண்ணி, 2வது நோய் இல்லாத நேரத்துலையும் நான் உங்களை வந்து ஹோமியோபதி மருந்தை எடுக்க சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஹோமியோபதி மருந்து வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து ட்ரீட் பண்ணும். அந்த குழந்தையோட சுபாவம், மென்டல் மேக்கப், ஃபிசிக்கல் மேக்கப்பை வச்சு, அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸோட ஹிஸ்ட்ரியும் வச்சு நம்ம மருந்து கொடுக்கும்போது நீங்கள் வரக்கூடிய வியாதிக்கு நீங்கள் தயார் நிலையில் உங்கள் உடம்பே ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொண்டு வருவோம். ஸோ நீங்கள் நல்லா இருக்கும்போது எங்களை வந்து பாருங்கள். அப்புறம் வந்து வியாதியை வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியுமோ ஹோமியோபதி வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அண்ட் த ஹோமியோபதி வில் ரியலி மேக் த சில்ட்ரன் ஸோ ஹாப்பி. 2வது அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், ஒரு இம்யூனிட்டி கம்ப்ளீட்டாக முடியறதுக்கு 12-13 வயசு ஆகும். அந்த 12-13 வயசு பருவத்தும் போது நீங்கள் அந்த ஹோமியோபதி கொடுக்கும்போது நல்லா வளருவாங்க, நல்லா டெவலப் ஆவாங்க. அவங்க வந்து மென்டலாக அவங்களோட அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் கூட இம்ப்ரூவ் ஆகும் when you take ஹோமியோபதி. அகடமிக் பர்ஃபார்மன்ஸ்னால் அவங்க நல்லா படிப்பாங்க, மெமரி, ஆற்றல், அவங்களோட எல்லாமே வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். அப்போ அடினாய்ட்ஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குது, டான்சில்ஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் சிம்பிளாக ஹோமியோபதிக் மெடிசன்ஸில் சர்ஜரி இல்லாமல் நம்ம வந்து சேஃபாக கொண்டு போகலாம். அடினாய்ட்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா வாய் திறந்து குழந்தைங்க வந்து தூங்குவாங்க. அடினாய்ட்ஸ்ன்றது ஒரு கிளாண்டு மூக்குக்கு பின்பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அவங்களால மூக்கு வழியாக சுவாசம் சரியாக பண்ணாததுனால வாய் வழியாக திறக்கும் போது அவங்க பார்க்கும்போதே ஒரு டல்லாக, அவங்களுக்கு வந்து ஒரு சரியாக படிப்பில் வந்து கவனம் செலுத்த முடியாத மாதிரியெல்லாம் இருக்கும். இதுக்கு சிம்பிளான மருந்து, சர்ஜரி இல்லாமல் நம்ம, ஆனால் அது கரெக்டாக நீங்கள் முதல்லேருந்தே கொண்டு வரணும். அதை வியாதியை தீவிரப்படுத்தி நாங்கள் எங்ககிட்ட கொண்டு வரும்போது எங்களால் வந்து அந்த சமயத்தில் பண்ண முடியாத காரணங்கள், நிர்பந்தங்கள் வரலாம். நாங்கள் வரலன்னு சொல்லலை. ஸோ அதனால் அந்த மாதிரி சேஃபாக ஃப்ரம் த பிகினிங் குழந்தைங்களுக்கு ஹோமியோபதி மருந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்து அவங்கள நல்ல விதமாக க்ரோத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உத்தரவாதம் கண்டிப்பாக இருக்குது. ஏதேனும் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கீழ்கண்ட நம்பரில் நீங்கள் மானசா ஹோமியோ ஹெல்த் கேர் அணுகி உங்கள் குழந்தைங்கள் ஆரோக்கியம், உங்களோட ஃபேமிலியோட ஆரோக்கியத்தை கண்டிப்பாக சேஃபாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.